இவ்வளோ அழகான லிவிங் ரூம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரோல் ஆன் ஜேஆர்கேவோட வந்து பியூட்டிஃபுல்லாக இப்படி ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே டிஷ் வாஷரை கொடுத்துருக்காங்க. 599க்கு 30 டேஸில் உங்கள் வீடு இன்டீரியர் பண்ணுமா? வாங்க. ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பிரீமியமான இன்டீரியர்ஸ், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல. வாவ், இவ்வளோ அழகான லிவிங் ரூம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நம்ம லேட்டஸ்டான ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகாக ஒரு பெருசாக டிவி யூனிட்டை செம்மையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. வால்லே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மிரர் டிசைனும் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் அமேசிங்ல. அண்ட் ஒரு கியூட்டான சீட்டிங் ஏரியா. ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பிரீமியமான இன்டீரியர்ஸ், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல. சரா, பூஜா ரூமை பார்க்கலாமா? பூஜா ரூம் ரொம்ப டிவைனாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே அழகான ஒரு க்யூட் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் டெம்பிள் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட்டான தாஞ்சூர் பெயிண்டிங்ஸும் இங்கே வந்து இவங்க அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அழகாக நம்ம கோவில் மாதிரி. வாவ், கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரோல் ஆன், இந்த ரோலிங் பேனல்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இப்படி ப்ரைவேட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே அக்ரிலிக் லேமினேட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். அண்ட் இந்த ஒயிட் குவாட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, பட் செம்மையாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த சிம்னி, அதுக்கப்புறம் இது ப்ரொஃபைல் கிளாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த தோசை தவாலாம் இருக்கும்ல, நம்ம வீட்டிலலாம் அப்படியே நம்ம வச்சுருப்போம். பட் அப்படி இல்லாமல் இங்கே கொஞ்சம் ப்ரைவேட்டாக நம்ம கொஞ்சம் எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த விக்கர் பேஸ்கெட் இருக்குது. பிகாஸ் இது கொஞ்சம் ஏர் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் ஏர் ஃப்ளோயிங் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பேஸ்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே டிஷ் வாஷரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் யூனிட்டாகவும் இருக்கு. நைஸ். அப்படியே இங்கே போகணுமா, இது ஒரு குட்டி பால்கனியும் இருக்கு. அண்ட் இங்கே வாஷ் ஏரியா. இந்த வாஷ் ஏரியாலையும் ஆக்சுவலி இப்படி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பிரீமியமான இன்டீரியர்ஸ், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல. அண்ட் இங்கே ஒரு ப்ரொஃபைல் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக தெரியுமா? நம்ம பேண்ட்ரி ஏரியா மாதிரி, அதாவது நம்ம க்ராசரிஸ் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அங்கங்கே நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் அப்படி போட்டு அது இதுவாகி அப்படிலாம் தேவையில்லை. இங்கே அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரிப்ட் எல்இடி லைட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி இருக்குது. இங்கே அழகாக கிளாஸ் பேர் எல்லாமே வந்து அழகாக ப்ரொடக்டிவாக வந்து நம்ம வச்சுக்கிறதுக்காக சேம் ப்ரொஃபைல் கிளாஸில் வித் எல்இடி லைட்டிங் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான கிச்சனுக்கு ஏற்ற டைனிங்கும் ரொம்ப சிம்பிளாக அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃபேமிலியோட எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிக் டைனிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான பெட்ரூம் அவ்வளோ அழகாக மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமை ரொம்ப முக்கியமாக, பெட்ரூம்க்கு வந்து ஒரு ஃபால் சீலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த ரூமே வந்து ஒரு பார்க்கறதுக்கு இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும்ல. பட் யூஸ்வலாக வந்து எல்லாரும் இந்த ஜிப்சம் போர்டு வச்சு ஒரு நார்மல் ஃபால் சீலிங் மாதிரி பண்ணுவாங்க. பட் இங்கே அழகாக ஹெட் போர்ட்லேருந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்து இன்னும் டீட்டெயில்டாக அழகாக கொண்டு போயிருக்காங்க. லுக்ஸ் அமேசிங். அண்ட் இங்கே ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூம் பார்க்கலாமா? அண்ட் இந்த பெட்ரூமை ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு வுட்டன் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொஃபைல் லைட்டிங் இருக்கும்ல, இது அழகாக மூவ் ஆகும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இந்த கோல்டன் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேஸ்டல் ஒரு லாங் ஃபால் சீலிங் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி, சீலிங் வரைக்கும் ரீச் ஆகிற கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம்லேயும் அழகாக மிரரில் லைட்டிங் எல்லாமே பண்ணி ரொம்ப ப்ரீமியமாக கிளாஸாக பண்ணியிருக்காங்க.
மாஸ்டர் பெட்ரூம் தான் ஒரு வீட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே தான் எல்லா விஷயங்களும் பார்த்து பண்ணணும். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சியான் கலரில் ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் பெயிண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸும் கொடுத்துருக்காங்க, இந்த மிரரில் அழகாக லைட் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ரெடி ஆகணும்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் எங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே அழகாக ரெசின் ஃபினிஷில் ஒரு டோர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ஒரு வார்ட்ரோப் ஏரியா. இங்கே அழகாக ஒரு கிருஷ்ணர் ராதையோட ஒரு விண்டோ பிளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே இந்த கோல்டன் ஃபினிஷில் வந்து அண்ட் ஹெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பெட்ரூமை ரொம்ப இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். JRK இன்டீரியர்ஸ் பிரீமியமான இன்டீரியர்ஸ், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல. ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 599. ஆன்-சைட் கன்சல்டேஷன் அண்ட் 2D or 3D டிசைன் எக்ஸிகியூஷன் இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸும் கூட. JRK இன்டீரியர்ஸ்க்கு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இவங்க ஓனா ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஸோ குவாலிட்டிக்கு நோ காம்ப்ரமைசஸ். ஹாய் சோரன் மேம், ஆக்சுவலி உங்கள் வீடு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விசிட் பண்ணி பார்த்தேன், முடித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து படுத்து தூங்கிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. ஸோ JRKவோட வந்து பியூட்டிஃபுல்லாக இப்படி ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட் அண்ட் இவ்வளோ அழகான ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு? பிகாஸ் பேசிக்லி நான் அன் ஆர்கிடெக்ட். ஸோ நானும் நிறைய இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் JRK வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அண்ட் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? JRK பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விஷயங்களை வந்து கூர்ந்து கவனித்து ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நம்பர் 1. ஓகே. ஸோ இவர் வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலயமா தெரியும். என்னுடைய ஃபஸ்ட்டு கோவிட் டைம்லேயே, அதாவது 2020 என்னுடைய அலுவலகத்தை 2500 ஸ்கொயர் ஃபீட் இன்டீரியர் அந்த டைம்லேயே அவர் வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் வீட்டையும் கொடுத்தோம். 2023 இதை ஃபினிஷ் பண்ணாங்க. பட் அந்த 2 வருஷமும் 2023 எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்குங்கிறதுல இல்லை. நாங்கள் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மெயினாக எனக்கு பூஜை ரூம் நான் கேட்ட மாதிரி அமைஞ்சது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் JRK பொறுத்த வரைக்கும் நம்பி போகலாம், டைமுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நைஸ் நைஸ், சூப்பர் சூப்பர். ஸோ வெல்கம் டு JRK இன்டீரியர்ஸ். மைசெல்ஃப் ராஜ்குமார். இன்றைக்கி வந்து நம்ம மயிலாப்பூரில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குமார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு நம்ம ஒர்க் முடித்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3rd இயர், வி ஆர் என்ட்ரிங் இன்டு 3rd இயர். இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஒர்க்கு எக்ஸிக்யூஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம ஒர்க் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக், வெதர் இட் இஸ் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுள். செகண்ட் திங் வந்து ஒரு டைமுக்கு நாங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க, அதுக்கு முதல்ல ஒரு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது எனது இல்லத்துக்கு வரக்கூடிய அனைத்து விருந்தினர்களுமே யார் பண்ணான்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, அருமையாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் வந்து என்னுடைய பார்ட் ஒரு சின்ன இருந்தாலும் உங்களுடைய பார்ட்டு, உங்களுடைய என்வால்மெண்ட்டு, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இங்கே பதில் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வளரணும். இதன் மூலம் உங்களுக்கு நிறையா கிளைண்ட் கிடைக்கணுங்கிறத வாழ்த்துக்கிறேன். ஸோ மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். இப்போ மேடமுடைய ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்களே கேட்போம். மேடம், உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன? எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருக்குது. பூஜை ரூம் நான் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தீங்க, அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பீரியட் தான் உங்களுக்கு கொடுத்தோம். அதுக்குள்ளேயும் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க. அதுக்குள்ளே உங்களோட க்ரியேட்டிவை நிறைய இது பண்ணிக்கிட்டீங்க. நாங்களும் சில ஐடியாஸ் சொன்னோம், என் பையன் நிறைய ஐடியா சொன்னான். நீங்களும் உங்களோட இதை போட்டு அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. அதில் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. தேங்க்யூ.